தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்ல, உலக தமிழர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. அப்பேற்பட்ட தீர்ப்பு நீங்க என்னவா வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை விட ரெட்ட மடங்கா அதிகமா வந்திருக்கு. ரெட்ட அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் இருக்குல்ல, இது சார்ந்து இப்ப வாசிக்கப்பட்டிருக்க தீர்ப்பின் விவரத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரெண்டாயிரத்தி 20 வருஷம், கொரோனா லாக்டவுன் டைம். கடைகள்லாம் சீக்கிரமா மூடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் கைடன்ஸை முன் வச்சிட்டாங்களா. சரின்ட்டு எல்லாரும் கடைகளை சீக்கிரம் அடைச்சிட்டு இருக்காங்க. இதுல தூத்துக்குடியில சாத்தான்குளம் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த ஜெயராஜன் பெனிக்ஸ் அப்பா பையன், இவங்க ஒரு செல்போன் கடை நடத்திட்டு இருந்தாங்க. போலீஸார் அங்கே ரோந்து வந்திருக்காங்க. ஏன்பா கடைலாம் சீக்கிரம் மூட சொன்னோமே, ஏன் மூடல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா கேட்கணும். அதுக்கு அவங்க சார் இதை மூடிடுறேன் சார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கடையை மூடணும். இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடணும். இதான உலக வழக்கம். அதான் கொரோனா லாக்டவுன் டைம்ல கடையை மூடலனா அவன் அடிச்சு சாவடின்னு எதனா கவர்மெண்ட் சொல்லிச்சா என்ன? ஆனா இந்த போலீஸ்ல சில சைக்கோஸ் இருப்பானுங்களே, அவனுங்க பார்த்த வேலை இது. அப்பா பையன் 2 பேரையும் தரன்னு ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அடிச்சே சாகடிச்சிருக்கானுங்க. அந்த 10 பேருமே கொரோனா லாக்டவுன் டைம்ல நாம இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பாங்களே, அவங்க ஒரு பக்கம் பார்த்தா லிஸ்ட்டு. இன்னொரு பக்கம் நான் கவர்மெண்ட் ஆர்டர் பயங்கரமா மக்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறேன், அதனால நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அதிகார திமிர்ல ஆணவத்தோட உச்சத்துல சில பைத்தியக்காரனுங்க பண்ணானுங்களே, இவனுங்களால செத்தவங்க எண்ணிக்கை ஒரு பக்கம் தனியாக லிஸ்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் இவங்களோட உயிர்களும் போயிருந்துச்சு. இந்த 2 பேரையும் மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க. லாடங்கட்டுன்ற பேர்ல அடிச்சு பொழந்து வேஷ்டி இருக்குல்ல, அவங்களோட வேஷ்டி அதுல ரத்தக்கரை படிஞ்சு அதை பிழிஞ்சா ரத்தம் அதுல இருந்து வடியுது. அந்த அளவுக்கு போட்டு கொடூரமா தாக்கி வச்சிருக்கானுங்க. ஸ்டேஷனுக்குள்ள இவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த விஷயம் ரொம்ப பெருசா மாறுது. சிபிஐ இந்த விஷயத்த ஃபுல்லா எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 10 பேரும் கைது பண்ணவும் படுறாங்க. இவங்க 2 பேரை ஃபுல்லா அந்த 10 பேரை சேர்ந்து அடிச்சதுனாலதான் உயிர் போயிருக்குன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. மதுரை மத்திய சிறை இருக்குல்ல, அதுல அந்த 10 பேரையும் அடைக்கவும் செய்யறாங்க. அடைச்சதுல ஆகஸ்ட் மாசமே பாத்தீங்கன்னா இந்த பால்துரை அப்படின்ற ஒருத்தன் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி செத்துட்டான். சோ 10 பேர்ல 9 பேர் தான் மிச்சம் இருக்கானுங்க. ஒருத்தன் செத்துட்டான். ஸ்ரீதர், ரகு கணேஷ், பாலகிருஷ்ணா, முருகன், சாமதுரை, முத்துராஜா, செல்லதுரை, வேலுமுத்து, தாமஸ்னு இந்த 9 பேர் தான் அவங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்களா வழக்கு விசாரணை மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. 6 வருஷம். முத்துக்குமரன் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி, இவர் தான் இந்த வழக்கை ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாருங்க. கடந்த மார்ச் மாசம் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினாப்ல. இந்த 9 பேரும் குற்றவாளிகள், சந்தேகமே இல்லை 9 பேரும் குற்றவாளிகள் தெளிவா சொல்லிட்டாப்ல. அந்த ஜட்ஜோட பேரை மைண்ட்ல வச்சுங்க மக்களே, முத்துக்குமரன். இதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இது மாதிரி ஒரு ஜட்ஜி தான்ப்பா இருக்கணும்னு எல்லாருமே வேண்டுவீங்க கடவுளை. அப்பேற்பட்ட தீர்ப்பை கொடுத்துருக்காப்ல. போ சொல்றாரு கொடுத்த தீர்ப்பை பத்தி. இன்னொரு பக்கம் அன்னைக்கு தீர்ப்பு ஃபுல்லா வாசிக்கப்பட்டிருந்தா எல்லாம் எதிர்பார்த்தாங்க தண்டனை விவரங்கள்லாம். ஆனா என்ன ஆயிடுச்சு, மத்திய அரசு அண்ட் மாநில அரசு இவங்களோட நிலைப்பாடு ரொம்ப அவசியம் இந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி. சோ அது வந்துட்டுமே, அது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தீர்ப்பை வாசிக்கிறேன் அந்த தண்டனை விவரங்களை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனா குற்றவாளிகளை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, 9 பேரையும் சேர்த்து. கடந்த 2ஆம் தேதி என்ன ஆகுது, சிபிஐ ஒரு வாதத்தை கோர்ட்ல முன்வைக்கிறாங்க. ஏங்க இவங்கெல்லாம் அந்த 2 பேரையும் அடிச்சு சாகடிக்கணும்னு நினைச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் இருக்குல்ல, அதுல அடிச்சாக்கா உயிர் போடுன்னு தெரிஞ்சும் இவனுங்க அடிச்சிருக்கானுங்க. சோ இவங்க கொலை செய்யற முயற்சியாவே இதை பண்ணிருக்கானுங்க, இது மர்டர் தாங்க அப்படின்னு சிபிஐ ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு மரண தண்டனை கொடுக்கப்படணும்னு முதல்ல கேட்டாங்க கோர்ட்ல. இந்த விஷயத்த நீதிபதி அவர்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, சிபிஐ இவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றாங்க, அவ்வளவு பேரை விசாரிச்சிருப்பாங்க, கரெக்டா தான் இருக்கும்னு நீதிமன்றமும் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட குற்றவாளிகள் தரப்புல வாதம் முன்வைக்கப்படல. கடைசியா அதையும் முன் வச்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்ப பென்னிக்ஸ் தான் தகராறு பண்ணாப்ல எங்க கிட்ட, இதுதான் பிரச்சனையோட ஆரம்பமே. நாங்க குற்றம் பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரச்சனைக்கு ஆரம்பம் யாருன்னு பாக்கணும்ல, அப்ப தப்பு அவங்க மேலதானே. நாங்க கொலை செய்யணுன்றதுக்காக 2 பேரும் அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க பைத்தியகாரத்தனமா கோர்ட்ல. ஒருத்தர் அடிக்கிறதுனா அவங்களுக்கு வலிக்குன்னு தெரியாதா? தெரியாம அடிக்கிற அளவுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு படிச்சு அந்த சீட்ல உட்காந்துருக்கானுங்க இந்த பைத்தியக்காரனுங்க. ஏற்கனவே 5 வருஷம் நாங்க சிறையில இருக்கோம். எங்க குடும்ப பின்னணி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கோர்ட்டு கவனிச்சு பார்க்கணும். குறைந்தபட்ச தண்டனை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறானுங்க. பண்ற பாவத்தை பண்ணிட்டு 2 உயிரை எடுத்து அந்த குடும்பத்தை அனாதையாகிட்டு
எங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்ட்டு கோர்ட்டில் கேட்டிருக்கானுங்க. இதை கேட்குற நமக்கே இவ்வளோ கடுப்பாகுது, அந்த ஜட்ஜி எவ்வளோ கடுப்பாக இருப்பாரு. இப்போ இந்த தண்டனை விவரம் ஃபுல்லாக வாசிக்கப்பட்டிருக்கு. மக்களே, இதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு கான்டென்ட் முடிவில் அந்த ஜட்ஜுக்கு நீங்களே கை தட்டுவீங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மளோட சாமானியோட மனக்குமுறல் இருக்குல்ல, அதை ஒரு தீர்ப்பாக வாசிச்சிருக்காரு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். மதுரை அமர்வு நீதிமன்றம் இருக்குல்ல, இங்கே தான் ஃபுல்லாக அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்காக அதை சப்மிட் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் இவர் முன்னாடியே. அப்போ முதல்ல மத்திய அரசு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க, இவ்வளோ கொடூரமாக கிரைமை பண்ணியிருக்காங்க இந்த போலீஸு, சும்மா விடாதீங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு மத்திய அரசு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில அரசு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 9 பேரில் 2 பேர் மேலே ஏற்கனவே வழக்குகள் பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. போலீஸில் இருக்கவங்க அதில் A1 யார், ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனில், அந்த ஆள் மேலே கேஸ் இருக்காங்க, 2 கேஸு. என்ன லட்சணம் பார்த்தீங்களா? இது பார்த்தானே A3 ரகு இருக்கால, அவன் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கான். இப்போ ஏற்பட்ட ஆளுங்க கேஸை ஃபுல்லாக பார்க்குறாங்களாம், மக்களை குற்றவாளிகள்கிட்ட காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். இதுமாரி எவ்வளோ பேர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கானுன்னு தெரியல. இந்த 9 பேருக்கும் கருணை காட்டவே கூடாதுன்னு நம்ம மாநில அரசா சொல்லிட்டாங்க. ஸோ மத்திய அரசு நிலைப்பாடு ஒன்று தான், மாநில அரசோட நிலைப்பாடு ஒன்று தான். இந்த 2 ஒரு விஷயமும் கோர்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணப்பட்டாச்சா, ஜட்ஜ் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? ஓகே, சாமானியனோட ஆதங்கம், அரசுகளோட ஆதங்கம், நம்மளோட ஆதங்கம், நம்மளும் சாதாரண மனுஷன் தானே, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தீர்ப்பை வாசிப்போன்னு தண்டனை விவரத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இந்த A1 A3 இவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த 9 பேரும் எங்க மேல கேஸே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கானுங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா அவங்க மேல கேஸ் இருக்க விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போலீஸு போய் சொல்றது இத்தனை பேர் இருக்கானுங்க உள்ள. நீதிபதி முத்துக்குமரன் 640 பக்கங்களை கொண்ட அந்த தண்டனை விவரத்தை வாசிக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த தீர்ப்பு ஃபுல்லா 650 பக்கம். சும்மாவா மக்களே இது? என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? மனித கண்ணியத்தை மீற செயலாதான் இவங்களோட காட்டு மிராண்டித்தனமான இந்த செயல் இருக்கு. இதனால நம்ம சமூகத்துல பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா சொன்னார் நீதிபதி. உண்மைதான், எவ்வளவு வாழ்க்கையில நம்ம கடந்து போனாலும் சாத்தான் குளம் படுகொலை சம்பவத்தை கடக்கவே முடியாது. அதான் அவர் சொல்றாரு. இத கோர்ட் சாதாரணமா கடந்து போகலாம் முடியாதுப்பா. மக்கள் பணத்துல, அவங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் மக்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என்ன சார் பண்றது, எங்களுக்கு பொருளாதார அழுத்தம், மன அழுத்தம், குடும்பத்தை நடத்த முடியல, அது இதுன்னு கதை சொல்றீங்க. சம்பளம் வாங்காத ஒரு பல வெளியே வேலை கிடைக்காம அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, அரசு வேலையோட மகிமை என்னது அவங்களுக்கு புரியும். நீ கவர்மெண்ட் ஜாப் பண்ணிக்கிட்டு மக்கள் காசுலயே ஃபுல்லா காசு நீ பார்த்துட்டு அவங்களே அடிக்கிறனாக்கா உன்னை எப்படி சும்மா விட்டுறது அப்படின்னு நான் கேட்கல, ஜட்ஜி கேட்கிறாரு இந்த கேள்விகளை. இவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு தர்ற எண்ணம் கோர்ட்டுக்கு சுத்தமா இல்லைன்ட்டாருங்க. இப்போ சிறைச்சாலை, நீதிமன்றம் இந்த 2ம் சார்ந்த முக்கியமான வேலை என்ன? ஒருத்த குற்றம் பண்ணிட்டு உள்ள வரானா அவனை திருத்த பார்க்கறது. இதுக்காக உயிரை எடுத்ததுமே உயிர் எடுக்காம, கிரேவ் கிரைம் சார்ந்து இந்த பக்கம் விட்டுருங்க, மற்ற கிரைம்லாம் சொல்றேன், எடுத்ததை உயிர் எடுக்காம திருந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. இதே மாதிரி விஷயம் இந்த கேஸ்ல இந்த 9 பேர் கொடுக்கலாம்னு பல பேர் கன்சிடர் பண்ணாங்களே, அதுதான் ஜட்ஜி சொல்றாரு. இவங்களுக்கு திருந்த வாய்ப்பு கொடுக்குற எண்ணம் சுத்தமாக எங்களுக்கு கிடையாதுப்பா. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அந்த அப்பாவையும் பையனையும் போட்டு இவங்க அடிச்சு பொழந்தாங்களே அந்த ஸ்டேஷன்ல வச்சு, அந்த நைட்டு முழுக்க வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு திருந்துறதுக்கு. ஐயோ நம்ம இவ்வளோ போட்டு அடிக்கிறோமே, உயிர் போயிடுமே, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் அந்த யாருமே யோசிக்கல. 10 பேருமே போட்டு அடிச்சு துவைச்சு எடுத்திருக்காங்க, ரத்தம் வடிய வடிய அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்புல நீங்க திருந்தல, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஹைகோர்ட் மட்டும் இந்த வழக்கை சுமோட்டோவா எடுத்து விசாரிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த உடல்களை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை அடக்கம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்றாரு கோர்ட்ல ஜட்ஜு. மக்களை எவ்வளவு பேர் வார்த்தைகள் தெரியுதா இது? ஏதோ பல பேர் சொல்லுவாங்களே, போலீஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும், நீதிவான்கள் அவங்கெல்லாம் சூப்பர் ஆபீசர்ஸ், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற சாமிகள், அதுன்னு பில்டப்பா பேசுவோம், நல்ல அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனா இப்ப நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கரப்டட் ஆபீசர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கானு தெரியல. அதுதான் ஜட்ஜி சொல்றாப்ல, இந்த வழக்கை ஹைகோர்ட் மட்டும் சுமோட்டோவை எடுக்காம போயிருந்துச்சு, எல்லா சாட்சியத்தையும் களைச்சி விட்டுருப்பீங்க, இந்த கேஸே ஒன்னிலம் ஆக்கியிருப்பீங்கன்றாரு. எப்படி அந்த 2 பேரோட உடம்பை நீங்க எடுத்துட்டு போயிட்டு தகனம் பண்றதோ நல்லக்கம் பண்றதோ பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்கன்றாரு. ஒரு ஜட்ஜோட வாயிலிருந்த ஒரு வார்த்தைகள் மக்களே, இதோட வீரியம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். கொடூரமான குற்றம் இதுன்னு சொல்றாருங்க ஜட்ஜு. இது மன்னிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்றாரு. இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு உங்களை மன்னிக்கணுமா, அதை அவர் எதிர்பார்க்கறீங்களா கேட்கிறாரு. உங்களோட வயசு, உங்களோட குடும்ப பின்னணி, அப்புறம் வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்க, அது இதுன்னு காரணங்களா சொல்லுவீங்களா உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணுன்றதுக்காக. இது எல்லாம் காரணம் காட்டி அந்த 9 பேரையும் வெளியில விடுற அவசியம் கோர்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாருங்க. நீ என்ன ரீசன் சொல்லு,
ஆனால் அன்அக்செப்டபிள், ஏற்றுக்க முடியாது. 2 பேரை இப்படி கொடூரமாக அடித்து சாகடிச்சுட்டு நீ குறைந்தபட்ச தண்டனை மாதிரி கேட்குற. இதைத்தான் கோர்ட்டில் ஜட்ஜோட ஆதங்கமாக இருந்திருக்கு. அடிக்கிறப்போ இந்த 9 பேரும், அது செத்து போனால ஒருத்த அவனையும் சேர்த்துங்க, இந்த 10 பேரும் தெளிவான மனநிலையில் தான் இருந்திருக்கானுங்களா. நல்லா படித்தவங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சீட் எடுத்துருவாங்களா வேலைக்கு, நல்லா படிச்சிருக்காங்க. படித்தவங்க இப்படி செஞ்சுருக்கீங்க, இதான் எனக்கு மனசு ஆறலன்னு ஜட்ஜி சொல்கிறாரு. படிக்காதவங்க இதை செஞ்சிருந்தா கூட சரி, கோர்ட் ஓரளவுக்கு கருணை காட்ட யோசிச்சிருக்கலாம். ஓகே, இது படிப்பெல்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. ஏடா படிச்சு இந்த வேலையை பார்த்துருக்கீங்க அப்படின்றார் கோர்ட்டில் ஜட்ஜு. திட்டமிட்டு அடிச்சு கொண்டு போட்டிருக்கீங்க அந்த 2 பேரையும். வேலையே பயிர மேறா மாதிரி எத்தனை முறை தான் ரிப்பீட்டாக நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு ஆதங்கப்பட்டு. ஆக்சுவலாக அந்த வாசிக்கப்பட்ட தண்டனை விவரம் இருக்குல்ல, தீர்ப்பு விவரம், இதில் 2 முறை இந்த சென்டென்ஸை பயன்படுத்தியிருக்காரு, வேலையே பயிர மேறதா அப்படின்னு சொல்லிட்டு. மேலதிகாரிகள் உங்களை தப்பு செய்ய சொல்றாங்கன்னா, எங்களால் முடியாது அப்படின்ட்டு அவருக்கு மேலே மேலதிகாரி இருப்பார்ல, அவர்கிட்ட போய் நீ ரிப்போர்ட் பண்ண. அதை விட்டு உன்னை ஒரு கொலை பண்ண சொல்றாங்க, இல்லை ஒரு பிரச்சனை ஒருத்தரை போட்டு புலக சொல்றாங்க அப்படின்னா ஏன் அதுக்குன்னு கேட்காம இப்படி அடிச்சு சாகடிக்க கூடாது? நீ சம்பளம் வாங்குறதே மக்களோட வரி பணத்துல இருந்து, நீ அவங்களையே கொள்றதுக்கும் மேலதிகாரி சொன்னா பண்றியா? வெக்கமா இல்லைன்ற மாதிரி தான் அந்த துணியில பேசியிருக்காரு. நீங்கெல்லாம் மனுஷனா வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜு சொல்றாருங்க, நீங்கெல்லாம் மனுஷனா வாழவே தகுதி இல்லாதவங்கன்றாரு. பொதுவா ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற கிரைம்ஸ் இருக்குல்ல, இதுல நேரடி சாட்சியம் இருக்காது. ஏன்னா உள்ள பப்ளிக் பெருசா ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க உள்ள இருக்க முடியும் ஸ்டேஷன்ல. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண சக பெண் போலீஸார் இவங்க பிளஸ் இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சாட்சியம் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பேர் எதிராக சாட்சியம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய விஷயம் மக்களே. அதுவும் ஒரு பெண் போலீஸார் அவங்க பேரை நான் வெளியிட விரும்பல, அவங்க பிரைவசி சார்ந்து போட்டோவை நான் காண்பிக்க விரும்பல, அவங்க கொடுத்த சாட்சியம் தான் இந்த வழக்கையே ஃபுல்லா திருப்பி போட்டிருக்குங்க. ஜட்ஜி இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்காருன்னா அவங்க சாட்சியம் அவ்வளோ வெயிட்டா இருந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க போல லிட்டரலா என்னென்ன பண்ணியிருக்கானுங்க இந்த 10 எருமாடுகளும் சேர்ந்து அந்த 2 அப்பாவிகள்னு சொல்லிட்டு. பொதுமக்கள் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஆணவம், இதனால அந்த 2 பேரையும் போட்டு இப்படி அடிச்சு சாவச்சிருக்கீங்க, அந்த ஆணவத்தை உடைக்கிறேன்னு இருக்காரு ஜட்ஜு. பொதுமக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் டிபார்ட்மெண்ட் வரீங்க, அப்ப நீங்க அவங்களை சாவடிக்கலாமா? நான் கேட்கலங்க, ஜட்ஜி கேட்கிறாரு. கொலை செய்யறதுக்கு நீங்க அடிச்சிருக்கீங்க, அது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்லயும் தெளிவா ப்ரூவ் ஆகிருக்கு. அரிதினும் அரிதான வழக்கு இதுன்னு சொல்றாரு. இது எதுக்காக இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, இந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் ஒரு சட்ட பிரிவுகள் சார்ந்து லிஸ்ட் அவுட் இருக்கும். அதை தாண்டி சில முடிவுகளை ஜட்ஜி எடுக்கிறாங்க அப்படின்னா அது இது போல அரிதினும் அரிதான வழக்குகளா மாறி நிற்கும் போது அவங்க எடுப்பாங்க. அதான் இந்த வழக்கில் அப்பேற்பட்ட தீர்ப்பு அப்படின்னா தீர்ப்பு நினைச்சீங்கன்னா பல பேர் எதிர்பார்த்தது என்ன, சும்மா விடக்கூடாது இவனுங்களை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அதுன்னு எதிர்பார்த்தீங்களா? மரண தண்டனை. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, அந்த 9 எருமாடுங்களுக்கும் மரண தண்டனை, அதுவும் இரட்டை மரண தண்டனை. இதுதான் இங்க ஹைலைட். எவ்வளவு கோவத்துல ஜட்ஜி இருந்திருப்பாரு பாருங்க. பென்னிக்ஸ்க்காக ஒரு மரண தண்டனை, ஜெயராஜ கொண்டதுக்காக இன்னொரு மரண தண்டனை. சோ மொத்தம் 2 மரண தண்டனை. இந்த 9 பேர் இருக்கானுங்க பாத்தீங்களா, மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குல்ல. எவனுக்கு என்னென்ன தண்டனைகள், ஏன்னா அதுக்குள்ள சில சப் கிளாஸஸ் இருக்கு, சிறை தண்டனைகள் தனியா வேற வருது. பண்ண ஒரு கிரைமுக்கும் ஒரு செக்ஷன் சார்ந்த தண்டனை அறிவிக்கப்படல. அது மாதிரி பொண்ணுன்னா சொல்லிடுறேன். முதல்ல A1 இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்ரீதரன், இந்த கேஸ்ல A1 இவன் தான். இவனுக்கு இரட்டை மரண தண்டனையா, இது கூடவே 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதுவும் 2 டேர்மா இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 9 பேருக்கும் தனித்தனியா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. பெனிக்ஸோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் இழப்பீடு தரணும்ட்டு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்குங்க. ஸோ A1 இவனுக்கு ஹியூஜான பெனால்ட்டி இங்க வகுக்கப்பட்டிருக்கு. இவனை மாதிரியே அடுத்தடுத்து A2, A3, A4 இருக்காங்க பாருங்க லைனா, எல்லாருக்கும் அபராதமும் தனித்தனியா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கேஸ்ல A2 வேற யாரும் இல்ல, இந்த பாலகிருஷ்ணன். இவனுக்கும் இரட்டை மரண தண்டனை, 2 ஆண்டுகள் சிறை. அது இல்லாம இன்னொரு செக்ஷன் சார்ந்து 1 ஆண்டு சிறை. A3 இந்த ரகு கணேஷ் SI, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டுகள் சிறை, 2 டேர்மா. இவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் A4 தலைமை காவலர் முருகன், இவனுக்கும் இரட்டை மரண தண்டனை தான், 7 ஆண்டுகள் சிறை, 1 ஆண்டு சிறை அண்ட் 3 ஆண்டு சிறை. A5 போலீஸ் சாமிதோர, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை அண்ட் இன்னொரு பக்கம் 1 ஆண்டு சிறை. A6 முத்துராஜா தலைமை காவலர், இந்த ஆளுக்கு இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. A7 காவலர் செல்வதுர, மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. A8 காவலர் தாமஸ் பிரான்சிஸ், இந்த ஆளுக்கு இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை, 3 ஆண்டு சிறை அண்ட் 1 ஆண்டு சிறை. அண்ட் கடைசியா இந்த கேஸ்ல A9 போலீஸ் வேலுமுத்து, இந்த ஆளுக்கும் இரட்டை மரண தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை, 1 ஆண்டு சிறை.
இந்த அளவுக்கு அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க தண்டனை. அந்த பால்துறை சம்பந்தமா எதுவும் அறிவிக்கப்படலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் இறந்துட்டான். அதனால அவனுக்கு எந்த தண்டனை விவரமும் இந்த கேஸ்ல அறிவிக்கப்படலை. உயிரோடு இருந்திருந்தா என்ன தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளே சொல்லிடலாமே. இரட்டை மரண தண்டனை 1, 7 ஆண்டு சிறை 1, 3 ஆண்டு சிறை 1, ஓராண்டு சிறைன்னு அவனுக்கும் கிடைச்சிருக்கும். அவன் போய் சேர்ந்ததே ஓகே, போய் தொலைவிட்டோம். இனிமே இது போல கொடூர எண்ணம் இருக்குல்ல, பொதுமக்களை நாம நினைச்சா அடிச்சு சாகடிக்கலாம் அப்படின்ட்டு, அவங்கள தொடலாம் அப்படின்ட்டு, அந்த எண்ணம் இனிமே எவனுக்குமே வரக்கூடாதுன்னு ஜட்ஜி சொல்லியிருக்காருங்க கோர்ட்ல. இந்த தீர்ப்பை ஃபுல்லா வாசிச்சு முடிக்கிறப்ப அவர் இதுதான் கன்க்ளூஷனா சொல்லி முடிச்சிருக்காரு. இனிமே மக்களை தொடர தைரியம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நினைச்சா ஈஸியா மக்களை அடிச்சிடலாம் அப்படின்ற ஆரம்ப கட்ட எண்ணம் இருக்குல்ல, அதுதான் ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு கொலை பண்ற வரைக்கும் கொண்டு போய் விடுது. ஸோ அது ஆரம்பத்தில் களை எடுக்கணுன்றதான் ஜட்ஜோட இந்த தெளிவான நிலைப்பாடா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் தண்டனை விவரங்களை ஃபுல்லா வாசிச்சு முடிச்ச பிற்பாடு, தீர்ப்பு வழங்கின பிற்பாடு, இந்த பேனா முனை இருக்குல்ல, அதை முடிச்சிட்டாருங்க ஜட்ஜு. ஸோ நீதிபதி முத்துக்குமரன், இந்த பேரை மறந்துடாதீங்க மக்களே. இந்த தீர்ப்பு தண்டனை விவரம் ஃபுல்லா வெளியாச்சா, ஜெயராஜோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்கள ஃபுல்லா ஊடகத்தினர் சூட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டாங்க, என்னம்மா இப்போ என்னம்மா ஃபீல் பண்றீங்க, நீங்க எதிர்பார்த்த நீதி கிடைச்சிச்சான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீதி கிடைச்சிச்சுங்க, நாங்க எதிர்பார்த்தோல அந்த நீதி அப்படியே கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. எந்த குடும்பத்துக்கும் இது போல நிலைமை இனிமே வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரே வீட்டில் அப்பாவையும் பறி கொடுத்துட்டோம், அவரோட அவரையும் சேர்த்து பறி கொடுத்துருக்கோம் ஒரே வீட்டில். இப்போ ஆம்பளை துணை இல்லாத மாதிரி தான் அந்த வீடு மாறி இருக்குன்ற துணியில அவங்க பேசியிருக்காங்க. ஸோ 2 பேரும் பறி கொடுத்தாலும் இந்த குடும்ப ஃபியூச்சரில் வேற யாருக்குமே தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. நீதிபதி முறையா விசாரிச்சு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்புக்கு காரணமான கோர்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும், ஏன்னா உங்க வீட்டுல 2 பேர் இறந்ததாதான் எங்களுக்காக எல்லாம் பேசுனீங்களா, இவ்வளவு வருஷமா குரல் கொடுத்தீங்களா, உங்களுக்கும் குறிப்பா ஊடகத்தினர் இல்லைன்னா இந்த வழக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்காது, வெளி உலகம் தெரிஞ்சிருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஊடகத்தினருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்னு அவங்க ரொம்ப எமோஷனலா பேசிடுறாங்க. மக்களை இன்னொரு விஷயம் இங்க நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேன், இது தேர்தல் பிரச்சார காலம். ஃபுல்லா எல்லா பார்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அவங்க இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு பேசி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நடக்கும் பாருங்களேன். இந்த தீர்ப்புக்கு நாங்க தான் காரணம்ட்டு எல்லா கட்சிகளும் கிளைம் பண்ணோம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, ஒரு அரசு ஆட்சி அமைக்குது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் வசம் போகும், மற்றவங்க கிட்ட பெருசா கொடுக்க மாட்டாங்க, சிஎம் டைரக்ட் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தான் போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்ப பிரச்சார காலத்துல எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க பாருங்க, இது எங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு, இது நாங்க தான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம், என்னென்ன கிளைம் பண்ணுவாங்க பாருங்க. இது ஒரு பெரிய டிபேட்டா பிரச்சார காலத்துல போய்கிட்டு இருக்கோம். ஆனா சிந்திச்சு ஓட்டு போடுங்க மக்களே, என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கலாம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா இந்த சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் முதல்ல செய்தி ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ண போச்சு பாத்தீங்களா, நாங்க அப்பத்திலிருந்தே ஃபுல்லா இதை கவர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவ்வளவு மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க. என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, ஏதோ மூச்சு திணறி இறந்துட்டாங்க, அதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க ஒவ்வொருத்தரா. எங்களுக்கு அதெல்லாம் கேட்டு ஊடகத்துல எல்லாருமே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு இது இயற்கை மரணம் கிடையாது, கூட்டு போய் அடிச்சு சாகடிச்சிருக்கான்னு எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு. இதை நாங்க சொல்றப்ப எவ்வளோ ப்ரெஷர்ஸ் எல்லா ஊடகங்களுக்கும் அப்போ வந்துச்சு தெரியுமா. அதெல்லாம் தாண்டி இப்போ நீதி கிடைச்சிருக்க பாக்குறப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அப்பீலுக்கு போனாலும் அந்த 9 பேரோட உயிர் போயே தீரணும். இதுக்காக தான் சாகும் வரை இரட்டை மரண தண்டனைன்னு நீதிபதி அவர்கள் தெளிவா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வு இதுல ஏதாவது இருக்குமா, இல்ல புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.